வெல்கம் டு டிப்ளமா எக்ஸாம் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 22/6/2021 அன்றைக்கி நடக்க இருக்கிற போர்டு எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2021க்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஜே ஸ்கீம், கே ஸ்கீம், அதுக்கப்புறம் எல் ஸ்கீம் படித்தவங்களுக்கான ஈக்குவலன்ட் சப்ஜெக்டோட இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி டிப்ளமா எக்ஸாம் கார்னர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ளமா எக்ஸாம் கார்னரில் பாலிடெக்னிக் முடிச்சவங்களுக்கான அரசு வேலை வாய்ப்புகளை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். டிப்ளமா போர்டு எக்ஸாமினேஷனான கொஷின் பேங்க் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ டிப்ளமா போர்டு எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். ஸோ டிப்ளமா எக்ஸாம் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூகுள் நியூஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ கூகுள் நியூஸ்லேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ 22/6/2021 மார்னிங் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 1010. ஸோ சப்ஜெக்ட் அன்றைக்கி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக். சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 31062. ஜே ஸ்கீமில் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா 4th செமஸ்டரில் ஹைட்ராலிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து 6th செமஸ்டரில் வந்துருக்குது. எல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 6th செமஸ்டரில் வந்துருக்குது. ஸோ இதுக்கான ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் தான். ஸோ நாளைக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 1 மணி 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து எழுதுருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22/06/2021 ஆஃப்டர்நூன் 2:30 to 5:30 என்ன சப்ஜெக்ட் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட் இன் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2. சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 31056. ஜே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2. கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட் இன் சிவில் இன்ஜினியரிங். எல் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட் இன் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2. ஸோ இந்த 3 ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் கேட் இன் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2 வந்து நாளைக்கு 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து எழுதணும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1020. ஸோ நாளைக்கு நடக்க இருக்கிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 32062. ஸோ எம் ஸ்கீமில் முடிச்சவங்க இந்த பேப்பர் வந்து எழுதுறீங்க. ஸோ ஜே ஸ்கீமில் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்கேம் முடிச்சவங்க இந்த சப்ஜெக்ட் எழுதணும். கே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் முடிச்சவங்க இந்த சப்ஜெக்ட் வந்து எழுதணும். ஸோ எல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க வந்து இந்த சப்ஜெக்டை வந்து எழுதணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22/6/2021 ஆஃப்டர்நூன் செஷனில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேப் இருக்குது. ஸோ அது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா 1020. ஸோ என்ன லேப்னு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல்ஸ். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 32056. ஸோ எம் ஸ்கீம் முடிச்சவங்க இந்த பேப்பர் வந்து எழுதுறீங்க. ஸோ ஜே ஸ்கீம் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் லேப் வந்து 5th செமஸ்டரில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இதுதான் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல். அதுக்கப்புறம் 6th செமஸ்டரில் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி வந்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கான ஈக்குவலன்ட் லேப் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல். அதுக்கப்புறம் கே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் லேப், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி லேப். ஸோ இது ரெண்டுமே வந்து அரியர் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல் வந்து எழுதணும். எல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல். இது ரெண்டுமே நீங்கள் அரியர் வச்சிருந்தீங்கன்னா இந்த தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிகல் வந்து நாளைக்கு 22/6/2021 ஆஃப்டர்நூன் 2:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் அதுக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா 1021. நாளைக்கு நடக்கிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து 32062. ஸோ எம் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து எழுதுறாங்க. ஸோ ஜே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கே ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். எல் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 3 ஸ்கீம்லேயும் இருக்கிற அரியர் இருக்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பேப்பர் வந்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் 2:30 to 5:30 அப்போது நடக்கிற ஒரு லேப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ராக்டிகல். அதுக்கான சப்ஜெக்ட் கோட் 32156. ஸோ எம் ஸ்கீம் முடிச்சவங்க இந்த பேப்பர் வந்து எழுதுறாங்க. ஸோ ஜே ஸ்கீம் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் சேசிஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு 5th செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இது. ஸோ கே ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லேபார்ட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ எல் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 3rd செமஸ்டரில் ஆட்டோமொபைல் சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ராக்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ராக்டிகல் நாளைக்கு 22/6/2021 ஆஃப்டர்நூன் 2:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 1030. சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 34062. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ ஜே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 5th செமஸ்டரில் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ கே ஸ்கீம்லேயும் எல் ஸ்கீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 3 ஸ்கீம்லேயும் இருக்கிறவங்க இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்ட் வந்து எழுதணும்.
அதுக்கப்புறம் 22/6/2021 ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு 34056 மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து நடக்குது. ஸோ எம் ஸ்கீம் முடிச்சவங்க இந்த பேப்பரை வந்து எழுதுறாங்க. ஸோ ஜே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் லேப்னு படிச்சிருக்கீங்க. கே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல், எல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 3 ஸ்கீம்லையும் அரியர் இருக்கிறவங்க இந்த பேப்பரை வந்து எழுதணும். அண்ட் தென் 22/6/2021 காலையில் இசி டிபார்ட்மெண்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1040. அன்றைக்கி நடக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். என்ன சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் கோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 34062. ஸோ எம் ஸ்கீமில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. ஜே ஸ்கீமில் இருக்கிறவங்க 5th செமஸ்டரில் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஸோ கே ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. எல் ஸ்கீமில் வந்து பயோமெடிக்கல் அண்ட் டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். ஸோ இதுக்கான ஈக்குவலன் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுக்கப்புறம் 22/6/2021 ஆஃப்டர்நூன் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு 34056 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல். ஸோ எம் ஸ்கீமில் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. ஸோ ஜே ஸ்கீம் முடிச்சவங்க மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. கே ஸ்கீமில் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் படிச்சிருப்பீங்க. எல் ஸ்கீமில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஈக்குவலன் சப்ஜெக்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2:30 to 5:30 PM. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் கோட் 10552, சப்ஜெக்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 35261, சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஸோ ஜே ஸ்கீம் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங்னு படிச்சிருப்பீங்க. கே ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங், எல் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங். ஸோ இந்த 3 ஸ்கீமுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22/6/2021 ஆஃப்டர்நூன் நடக்கிற எக்ஸாம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 35256 ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கல். ஸோ ஜே ஸ்கீம் முடிச்சவங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கல். கே ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லெபார்ட்டரி. எல் ஸ்கீமில் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கல். ஸோ இந்த 3 ஸ்கீமில் அரியர் இருக்கிறவங்க நாளைக்கு இந்த ஒரு பேப்பரை வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுதணும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் நாளைக்கு 22/6/2021 என்ன எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிப்ளமா எக்ஸாம் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.